என்னோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 31 அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 31 10 குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. உலகமெல்லாம் மகளிர் தினம் மகளிர் தினம் மகளிர் தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. என்ன நோக்கத்துக்காக அவங்க அப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் பார்த்தப்போ, பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும், பெண்களுடைய உரிமைகள் மறுக்கப்படக்கூடாது, பெண்களுக்கு கவனம் கொடுக்க வேண்டும், பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அந்தஸ்து கொடுக்க வேண்டும். இதுதான் இந்த மகளிர் தினத்தின் நோக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு வருஷத்துலையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு மோட்டோ ஒன்று சொல்கிறாங்க. அதில் பல இருக்குது. அவேர்னஸ் டே, சிவில் அவேர்னஸ் டே, உமன் அண்ட் கேர்ள்ஸ் டே, ஆன்டி செக்ஸிசம் டே, ஆன்டி டிஸ்கிரிமினேஷன் டே. இது மாதிரி ஒரு காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி அதுதான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதை ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இந்த வருஷத்தில் திங்க் ஈக்குவல், பில்ட் ஸ்மார்ட், இனோவேட் ஃபார் சேஞ்ச், இதுதான் உலகமெல்லாம் மகளிர் தினத்துக்கு அவங்க போட்டு வச்சிருக்கிற வார்த்தைகள். சரி, இதனால் நமக்கு என்ன? நமக்கு ஒன்றும் இல்லை. பைபிள் கூட மகளிருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பல காரியங்களை சொல்லியிருக்குது. பெண்களாகிய நமக்கு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் நம்முடைய வாழ்வே மாறும், நம்முடைய தரிசனமே மாறும், நாம் ஆசீர்வாதமாக மாறுவோம். ஹல்லேலூயா. சரி, இந்த வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பெற்றது, உயர்ந்தது. Who can find a virtuous woman, for her worth is far above rubies. முத்துக்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுது, ஆனா ஆங்கிலத்துல ரூபீஸ் அப்படின்னு சொல்லுது. இந்த ரூபினா என்ன அப்படின்னு நான் கொஞ்சம் படிச்சு பார்த்தேன். ஏன் ஆண்டவர் இந்த ரூபீஸ்க்கு ஒப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, ரூபி ஒரு மினரல். எல்லா மினரல்ஸ்லையுமே ரொம்ப ஹார்டா இருக்கிற 2 மினரல். நம்பர் 1 டயமண்ட், அதான் ரொம்ப ஹார்டா. நம்பர் 2 ரூபி. இந்த ரூபி எதுக்கு யூஸ் ஆகுதா? நிறைய ஸ்ட்ராங்கா இருக்கிற ராக்கில் பாறைகள் அதை உருவாக்குறதுக்கு தான் இந்த ரூபி பயன்படுதான். அது ஹார்டா இருக்குது. அதோடைய கலர், நேச்சுரல் கலர் ரெட்டு, ஆனால் வெரி டிரான்ஸ்பேரண்ட். அதில் சில டஸ்டெல்லாம் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கலர் மங்கிருமா. அடுத்து இது எக்ஸ்பென்சிவ், ஹார்ட், ரெட் இன் கலர், டிரான்ஸ்பேரண்ட், எக்ஸ்பென்சிவ். அதே நேரத்தில் கொஞ்சம் ஹீட் பண்ணால் அது ரொம்ப கிளியராக மாறிடுமா. இது ரொம்ப பார்த்துட்டே இருந்தேன். ஆண்டவரே, ஒரு பெண்ணை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ஒப்பிடுறீங்க? முத்துக்களை விட, ரூபீஸை விட அவளுடைய விலை உயர்ந்ததுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்போ பெண்களை இயற்கையாகவே ஆண்டவர் எப்படி படைச்சிருக்கிறாரு? ஸ்ட்ராங்காக படைச்சிருக்கிறாரு. அப்படிதானே? புருஷன்மாரெல்லாம் சில விஷயங்களில் ஆடி போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் என்ன செய்வாங்க? பரவாயில்லங்க, கர்த்தர் நமக்கு இருக்கிறாருங்க, வெயிட் பண்ணுவாங்க அப்படி சொல்லி வீட்டை தூக்கிட்டு போன பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஸ்ட்ராங். நீங்கள் எப்படிப்பட்டவங்க? அதை ஸ்ட்ராங்காக சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆமாம், விமன்னாலே ஸ்ட்ராங். நம்ம வீக் வெசல்ங்கிறது ஃபிசிக்கலாக தான், ஆனால் மென்டலி நம்மளை கடவுள் எப்படி படைச்சிருக்கிறாரு? ரொம்ப ஸ்ட்ராங்காக படைச்சிருக்கிறார். ஒரு புக்கில் படித்தேன், மென்னுக்கு மெச்சூரிட்டியே சரியாக வர்றது 40 வருஷத்தில் தானா, 40வது வயசில். பெண்களுக்கு 30வது வயசுல வந்துடுதான். அப்போது அந்த 30லேருந்து 40 வயது வரைக்கும் அவர் எப்படி இருப்பார்? கொஞ்சம் இம்மெச்சூர்டாக தான் இருப்பார். நீங்கள் எப்படி இருக்கணும்? கொஞ்சம் மெச்சூர்டாக தான் இருக்கணும். இது நான் சொல்லலை, சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பெண்ணை படைக்கும் பொழுதே ஆண்டவர் ஸ்ட்ராங்காக படைச்சிருக்கிறார். ஆதியாகம புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். ஆதாம மண்ணிலிருந்து உருவாக்குனார். மண் எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஏவாளை எங்கேருந்து உருவாக்குனாரா? அப்படி ஒரு போனை உருவி ஸ்ட்ராங்காக இருக்கிற போன்லேருந்து உருவாக்கி, நீ ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, அவன் வீக்காக இருந்தால் கூட நீ எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வீக் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற 2 பர்சனாலிட்டியை தான் நான் யுனைட் பண்ணி குடும்பமாக வைக்கிறேன் அப்படின்னு கடவுள் நம்மளை படைச்சி வச்சிருக்கிறார். ரூபி டிரான்ஸ்பேரண்டாக இருக்குமா? உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் சொல்லுங்க?
டிரான்ஸ்பேரண்டா இருக்கணும். மறைவா ஒண்ணுமே கிடையாது. எதுலையுமே எனக்கு ஒளிவு மறைவு கிடையாது. என் லைஃப் கிளியர், என் லைஃப் சுத்தம், நான் ரொம்ப டிரான்ஸ்பேரண்டா இருக்கிறேன். அப்படி ஒரு லைஃப். சரி, ரூபி ரெட் கலர்ல இருக்கணும். உங்க லைஃப் எப்படி இருக்கணும் தெரியுமா? இயேசுவின் ரத்தத்தால மூடப்பட்டு, இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்டு, எப்பவுமே அந்த ரத்தத்துக்குள்ள பரிசுத்தமா இருக்கணும். உங்க லைஃப் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி நான் பார்த்தப்போ 200 மில்லிகிராம் ரூபியுடைய விலை 8 கோடியாம். அதாவது 0.2 கிராம் ரூபி, அதாவது காஸ்ட்லி ரூபியுடைய விலை 8 crore. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் எத்தனை கிலோ வெயிட் போட்டு பார்த்துக்கோங்க, 60, 70, 80, பிசிக்கலாக சொல்லலை நான். ஆனாலும் அவ விலை முத்துக்களை விட விலை உயர்ந்ததுன்னு சொன்னாருன்னா, காடுடைய பார்வையில் யூ ஆர் ப்ரெஷியஸ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் ப்ரெஷியஸ் இன் காட் சைட் அப்படின்னு சொல்லுங்க. நீ ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவள், நீ ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவள். பல வேளைகளில் நம்ம அன்வர்தியா ஃபீல் பண்றோம், நமக்கு ஒர்த் இல்லை, மதிப்பே இல்லை, வந்த வீட்லேயும் மதிப்பு இல்லை, பிறந்த வீட்லேயும் மதிப்பு இல்லை, போற வீட்லேயும் மதிப்பு இல்லை, வேலையிலையும் மதிப்பு இல்லை, எங்கேயுமே மதிப்பு இல்லை. அதனால நம்மளை பத்தியே நம்ம குறைவா நினைக்கிறோம். ஆனா உங்க மதிப்பை கூட்டுறதுக்கு பைபிள் சில ரகசியத்தை சொல்லுது. உங்க மதிப்பை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வேதம் சில ரகசியத்தை சொல்லுது. நான் ஒரு வேத பகுதியை உங்களுக்காக வாசிக்க விரும்புகின்றேன். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மிக சுருக்கமாய் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1 வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம் வாசிக்கலாம். அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பய பக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. சரி, நீதிமொழிகள் 31:10 படிச்சோம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. சொன்னது யாரு? தேவன் எழுதி வச்சிருக்கிறார். உங்க விலை முத்துக்களை விட உயர்ந்ததான். நான் சொன்னேன், அந்த ரூபியை கொஞ்சம் ஹீட் பண்ணா அதுல இருக்கிற கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா. ஸோ இந்த விலையுயர்ந்த முத்து இன்னும் விலையுயர்ந்ததாய் மாறும்படி ஆண்டவர் சில ரிஃபைனிங் ப்ராசஸை வச்சிருக்கிறார். என்ன ப்ராசஸ்? உங்களை ரிஃபைன் பண்ணாம உங்களை உயர்த்தவே மாட்டார். நான் எப்பொழுதும் சொல்வேன், உடைத்து உருவாக்கி அப்புறம் தான் என்ன செய்வார்? உயர்த்துவார். சொல்லுங்க, உடைப்பார், உருவாக்குவார், அப்புறம் தான் உயர்த்துவார். நம்ம நினைக்கிறோம் உடனே உயர்த்திடுவார்னோ, எந்த ஒரு பெண்ணையும் ஆண்டவர் உடைக்கிறார், உருவாக்குகிறார், அப்புறம் தான் உயர்த்துகிறார். உலகத்தில் உள்ள பெண்கள் வாழ்க்கையில எதையெல்லாமோ விலையேற பெற்றதுன்னு நினைக்கிறாங்க. ஆனா ஆவிக்குரிய பெண்களாகிய ஸ்பிரிச்சுவல் விமன் ஆகிய உங்களை பார்த்து நான் சொல்றேன், நீங்க உங்க ஃபோக்கஸை ஆண்டவர் பார்வையில எது விலையேற பெற்றது என்று சொல்லி திருப்பிட்டீங்கன்னா, உண்மையா சொல்றேன், இந்த பூமியில நீங்க வாழ்கிற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு விலையேற பெற்ற வருஷங்கள். ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, அந்தபடி மனைவிகளே. இங்க யங்ஸ்டர்ஸும் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் பேச விரும்புகிறேன். மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு என்ன செய்யுங்கள்? கீழ்ப்படியுங்கள். அப்புறம் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை. இந்த முதல் வசனத்துல உங்களை விலையேற பெற்றவர்களாய் மாற்றுகிற ஃபர்ஸ்ட் சீக்ரெட் எது தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் விமன், ஆவிக்குரிய பெண்களே, நீங்க விலையேற பெற்றவங்க. உங்களை விலையேற பெற்றதா மாற்றுறது கீழ்ப்படிதல் தான். எது சொல்லுங்க? கீழ்ப்படிதல் தான் மேற்படிக்கு முதல் படின்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு குடும்பத்துல உங்களை விலையேற பெற்றவங்களா மாற்றுறது எதுனா கீழ்ப்படிதல். நான் கேட்கிறேன், யாருக்கு கீழ்ப்படிவோம் சொல்லுங்க பார்க்கலாம். பொதுவா யாருக்கு கீழ்ப்படிவோம்? பெரியவங்க எல்லாருக்குமா கீழ்ப்படுறீங்க? உங்க பிள்ளைங்க எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படியவா செய்யறாங்க? அப்பாவுக்கு எல்லாருமா கீழ்ப்படுறாங்க? அம்மாவுக்கு எல்லாருமா கீழ்ப்படுறாங்க? வேலை செய்யற இடத்துல எல்லாருமா கீழ்ப்படுறாங்க?
எல்லாம் ட்ரெண்டே மாறி போயிட்டு. கீழ்ப்படிதல்ங்கிறது நாங்கள்லாம் எங்கள் அப்பா பார்த்தா போலீஸ் அதிகாரி மாதிரி தான் எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி போய் நாங்கள் நிற்போம். அப்பா பார்த்து அப்பா 4 வார்த்தை பேசினா ஒரே ஒரு வார்த்தை தான், சரிப்பா சரிப்பா சரிப்பா. இதை தவிர வேற வார்த்தையே வராது. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், யாரு மேலே பயம் இருக்குதோ அவங்களுக்கு தான் கீழ்ப்படிவோம். அப்படிதானா சொல்லுங்க? போலீஸ்கார் நிற்கிறான்னா சிக்னலில் பேசிட்டு இருக்கிற ஃபோனை கீழே எடுத்துடுறோம். எதுக்கு? போலீஸ்கார் மேலே பயம். ஏன்னா ஓரங்கட்டுன்னு சொல்லிட்டு என்ன போட்டுருவாரு? ஃபைன் போட்டுருவார். அப்போ யாருக்கு பயப்படுறோமோ அவங்களுக்கு தான் கீழ்ப்படிவோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம முதல்ல யாருக்கு கீழ்ப்படியணும்னா தேவனுக்கு கீழ்ப்படியணும். இந்நாட்களில் எது குறைஞ்சு போச்சு அப்படின்னா பயபக்தி தான் குறைஞ்சு போச்சு. முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்தப்போ யாரையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரோ அவங்களுக்கு 2 காரியம் இருந்துச்சு. ஒன்று, தேவன் மேலே பயம் இருந்துச்சு. 2வது, தேவனுக்கு கீழ்ப்படிதல் இருந்துச்சு. ஒரு வசனம் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18வது வசனம். இன்னொருவர் 28:7 வாசிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும். சரி, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் ஆசீர்வதிக்கப்படும். 28:7. யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன செஞ்சாராம்? கீழ்ப்படிந்தாராம். ஏன்? தகப்பனுக்கும் தாய்க்கும் பயந்தாரு, அதனால கீழ்ப்படிஞ்சாரு. சரி, ஆதியாகமம் 31:42 வாசிங்க. பயபக்திக்கும் கீழ்ப்படிதலுக்கும் உள்ள கனெக்ஷனை இந்த வசனம் சொல்லுது. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமற் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அணி. பேர் என்ன சொல்றாரு? ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். உங்க ஜெபங்கள்ல இனிமே இப்படி வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஜெபிக்கணும். ஈசாக்கின் பயபக்திக்குரியவரே, எங்கள் முற்பிதாக்களின் பயபக்திக்குரியவரே. அப்போ தெய்வத்துக்கு, தேவாதி தேவனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு, தன்னை படைத்த தேவனுக்கு, தன் சுவாசத்தை கையில வச்சிருக்கிற தெய்வத்துக்கு யாரெல்லாம் பயப்படுறாங்களோ அவங்க தான் கீழ்ப்படிவாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயப்படுறீங்களா? ஃபியர் இருக்குதா? எனக்கு சில விஷயத்துல கர்த்தர் நன்மை செய்யும் போது ரொம்ப பயம் வந்துடும். எப்போ நான் ரொம்ப பயப்படுவேன்னா, ஆண்டவர் ரொம்ப நன்மை செய்வார் பாருங்க, அந்த நன்மை வரும்போது பயம் வந்துடும். ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுக்குறீங்களே, நாங்கள் உங்களை எவ்வளோ உண்மையாக சேவிக்கணும் ஆண்டவரே. புது ஆஃபீஸ்க்கு எல்லாம் டெடிகேட் பண்ணிட்டு அன்னைக்கு ஜோம் பண்ணி முடிக்கிறோம். என்ன அறியாத ஒரு பயம் உள்ளத்தில். ஐயோ ஆண்டவரே, இவ்வளோ ஒரு விஸ்தாரமான இடத்த கொடுத்துருக்குறீங்களே, நாங்கள் இன்னும் எவ்வளோ உண்மையாக உங்களுக்கு வேலை செய்யணும். அப்போது பயம் வரும்போது தான் கீழ்ப்படிதல் வரும். இன்னைக்கு ஆண்டவற்றை கேளுங்க, உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எப்போ பயம் வரும்னா அவங்க யாருன்னு தெரிஞ்சாதான் என்ன வரும்? பயம் வரும். அப்படிதானா? அவங்க யாரு அவங்க யாருன்னு தெரியல, பயம் வரவே வராது. ஒருவேளை நம்முடைய பாரத பிரதமர் இப்போ வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 வயசு குழந்தைக்கு அவர் பாரத பிரதமர் தெரியுமா? என்ன அப்படி என்ன கேள்வி கேட்குற? இன்டர்வியூலையா கேள்வி கேட்குற? 2 வயசு குழந்தைக்கு அவர் பாரத பிரதமர் தெரியுமா? தெரியாது. நேராக வந்து அவர் ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கும், அவர் மேலே ஏறி கூட உட்காந்துக்கும். ஏன்? அந்த குழந்தைக்கு அவர் யாருன்னு தெரியாது. ஆனால் நீங்களும் நானுமா இருந்தால் இன்னைக்கு பாரத பிரதமர் வந்திருக்கிறாருன்னா என்ன ஒரு நடுக்கத்தோடு பயத்தோடு நிற்போல. பிகாஸ் அவர் யாருன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு லிங்க் பண்ணி சொல்கிறேன், கர்த்தர் யாருங்கிற அறிகிற அறிவு தான் உங்களை அவருக்கு பயப்பட வைக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் அவருக்கு கீழ்ப்படிய வைக்கும். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். யோனா சொல்றாரு, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு சொல்றார். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். எபிரேயர் 11:7 சொல்லுது, நோவா பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிக்க பேழையை உண்டு பண்ணினார். சகோதரிகளே, உங்களை விலையேற பெற்றவங்களா மாத்துறது உங்க படிப்பு கிடையாது, உங்க அழகு கிடையாது, உங்க அந்தஸ்து கிடையாது, உங்க வீட்டில் இருக்கிற சொத்து கிடையாது, உங்களோட இருக்கிற மக்கள் பலனும் கிடையாது. உங்களை விலையேற பெற்றவங்களா மாத்துறது நம்பர் 1 தேவனை அறிகிற அறிவு, நம்பர் 2 அவரை அறிஞ்சு அவருக்கு பயப்படுகிற பயம், 3வது அவருக்கு கீழ்ப்படிதல். இங்க அழகா வேதம் சொல்லுது. திரும்ப வாசியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை மறுபடியும் வாசிங்கம்மா. அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய இந்த பயபக்தி
ஒண்ணு தேவன் மேல இருக்கணும், ரெண்டாவது யார் மேல இருக்கணும்? கணவன் மேல இருக்கணும்னு நான் சொல்லல, வேதம் சொல்லுது. இப்ப பயபக்தியா இருக்குது. ஏய் மோசஸ், யாரை கூப்பிடுறாங்க? மத்தா புருஷனை கூப்பிடுறாங்க. எப்படி பேரு பரவாயில்ல, கூப்பிட்டுட்டு போங்க. ஆனா ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஆவிக்குரிய பெண்ணுக்கு எது அழகு தெரியுமா? ரெஸ்பெக்ட். கணவனுக்கு கொடுக்கிற ரெஸ்பெக்டும் கணவன் மேல வச்சிருக்கிற பக்தியும் தான் இங்க நம்மளை விலையேற பெற்றவர்களா மாற்றுதான். பேதுரு எழுதும் பொழுது அழகா சொல்றாரு, இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்க கற்புள்ள நடக்கை பார்த்து, ப்ராமிஸ் அடுத்த வசனத்துல வருது, போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொல்லப்படுவார்கள். இன்னைக்கு புருஷன் ரட்சிக்கப்படலன்னு எத்தனையோ பேர் கண்ணீர் விடுறீங்களே, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை சொல்றேன். நீங்க பயபக்தியோடு கூட தேவனுக்கும் புருஷனுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடந்தா போதனையே இல்லாம நீங்க ஆதாயப்படுத்திக்குவீங்களா? இட்ஸ் அ ப்ராமிஸ். எனக்கு இந்த வசனத்தை எத்தனையோ முறை வாசிச்சிருக்கிறேன். ஆனா இந்த வாரம் வாசிக்கும் போது என் கண்கள் திறக்கப்பட்டுச்சு. புருஷன் ரட்சிக்கப்பட மாட்டாரு, இவர் திருந்தவே மாட்டாரு, இவர் மாறவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் இருக்குது. நீ ஆதாயப்படுத்தி கொள்ளுவாய், அவரை ஆதாயப்படுத்துவாய். எதனால? உன் பயபக்தியோடு கூடிய நடக்கையினால. இன்னைக்கு ஆண்டவற்றை கேளுங்க, அப்பா நான் முதல்ல உங்களுக்கு பயப்படணும், ரெண்டாவது என் புருஷனை கூட நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு பயத்தோடு நான் அவருக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயத்தை தாங்க. வேதம் அதை எதிர்பார்க்குது, அதை விலையேற பெற்றது அப்படின்னு சொல்லு. இன்னைக்கு குடும்ப உறவுகள் எல்லாம் ரொம்ப சாதாரணமா பிரிவு வந்துருது. கோவம் தான் உடனே முதல்ல தாலியை கழட்டி வீசுறது தான் வேலை. எத்தனை பெண்கள் எப்படி செய்யறாங்க தெரியுமா? முதல் வேலை கழுத்துல போட்டிருக்க தாலியை கழட்டி, நீ ஏன் தாலி போட்ட, ஏன் வீசுற, அப்ப அதுக்கு என்ன வேல்யூ? இட்ஸ் அ காவனன்ட். அது போடுறது சரியா தப்பா அதை நான் பேச விரும்பல. அப்ப உறவுகள் ஈஸியா உடைக்கப்படுது, உறவுகள் ஈஸியா பிரிக்கப்படுது. ஏன்? கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், அந்த ரட்சிக்கப்படாத புருஷனையும் ரட்சிக்கிறதுக்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார். ஆகவே நான் பக்தியா நடக்கணும், நான் பரிசுத்தமா நடக்கணும், நான் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாதனால இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் நான் பேசல, டிவிலையும் இணையதளத்திலையும் வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பெண்ணுக்கும் நான் பேசுறேன். உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளுவாய் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நீங்க செய்ய வேண்டியது கீழ்ப்படிங்க, பயபக்தியோடு நடங்க. நீங்க கேட்கலாம், அவர் குடிச்சிட்டு வராரு, அவர் வெறிச்சிட்டு வராரு, அவருக்கு இன்னொரு பெண்ணோட கனெக்ஷன் இருக்குது, அப்ப நான் எப்படி அவரை ரெஸ்பெக்ட் பண்றது? அதெல்லாம் தெரியாது. வசனம் சொல்லுது, அம்மா அவர் துன்மார்க்கர் தான், அவர் ரட்சிக்கப்படலதான், ஆனா நீ பக்தியா நடந்தா உன் பக்தி நிமித்தம், உன் கீழ்ப்படுதல் நிமித்தம் நான் ரட்சிக்கிறேன் அப்படிங்கிறார். இதுதான் வழி. நீங்கள் யார்? விலையேற பெற்றவர்கள். சொல்லுங்க, உங்களை விலையேற பெற்றதா மாற்றுவது எது தெரியுமா? உங்க கீழ்ப்படிதல் தான். உங்க கீழ்ப்படிதலை பிள்ளைங்க பார்க்குறாங்க, உங்க கீழ்ப்படிதலை சமுதாயம் பார்க்குது, உங்க கீழ்ப்படிதலை உங்க குடும்பம் பார்க்குது. அது சொல்லுது, அவ சரியா இருக்கிறா, அவ பக்தியா இருக்கிறா, அதனால ஆண்டவர் நிச்சயம் ரட்சிப்பார். ரெண்டாவதாக, இந்த விலையேற பெற்ற பெண்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற அடுத்து ஒரு அடையாளம், அதே வசன வாசிங்க, பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து. என்ன நடக்கையா? சொல்லுங்க, என்ன நடக்கை? கற்புள்ள நடக்கை, பரிசுத்தமுள்ள ஒரு நடக்கை. இந்த கற்புங்கிற வார்த்தை பெண்களுக்கும் சொல்லப்படுது, ஆண்களுக்கும் சொல்லப்படுது. வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக. அப்ப இந்த இடத்துல கற்பு என்ற வார்த்தை கன்னிகைக்கு பயன்படுத்தப்படுது. கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்ற ஒரே புருஷனுக்கு. உங்களுக்கு இருக்க வேண்டிய செகண்ட் குவாலிஃபிகேஷன், உங்களை விலையேற பெற்றவர்களா மாத்துறது எது தெரியுமா? உங்க கற்புள்ள நடக்கை. அந்த கற்புள்ள நடக்கை அப்படிங்கிறதுக்கு என்ன விளக்கம்னா, abstaining from extramarital sex. திருமண உறவுக்கு வெளியே இருக்கிற எல்லா தவறான உறவுகளும் கற்புக்கு விரோதமானது. இன்றைக்கு தொலைபேசியில் எவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது, எவ்வளோ இமெயில்ஸ் வருது, எவ்வளோ பேர் நேரில் வந்து கவுன்சில் கேட்குறாங்க. எல்லா குடும்பத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை? ஒன்று கணவர் டீவியேட் ஆகி போயிடுறாரு, இல்லது மனைவி டீவியேட் ஆகி போயிடுறாங்க. எங்கேயோ ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு வாலிபன் திருமணத்திற்கு முன்பதாகவே ஒரு பெண்ணோடு கூட அவனுக்கு கனெக்ஷன் வந்துருச்சு. அப்போ அந்த கனெக்ஷன் வந்த பெண்ணோட எப்படி வந்துச்சுன்னா,
இவன் ஒரு சின்ன காரியத்தை, ஒரு வேலையை செய்யும் பொழுது அந்த வேலையிலே அவள் வந்து அவனுக்கு உதவி செய்தாள். சரி, உதவி செஞ்சாங்களே அப்படின்னு பழக ஆரம்பிச்சாங்க. அந்த பெண் திருமணமானவள், அவளுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. சரி, பழக ஆரம்பிச்சாங்க. ஒரு தம்பின்னு சொல்லி தான் பழகின கொஞ்ச நாட்களில் ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி ஆயிடுச்சு. எந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா, என் கணவன் வந்து அவர் அங்கே இருக்கட்டும், ஆனால் நீ எனக்கு இன்னொரு புருஷனா இரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு துணிகரம் நிறைஞ்சு அந்த பெண் இந்த பையனை கையில் போட்டு வச்சுட்டா. இந்த பையனுடைய வீட்டில் திருமண காரியங்கள் நடக்குது. வேண்டாம் வேண்டாம் என்று மறுக்கிறான். ஆனால் அந்த வீட்டார் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் பண்ணுறாங்கன்னா அவ சொல்லியிருக்கிறா, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் கல்யாணத்துக்கு பிறகும் நீ தான் எனக்கு புருஷனாக இருக்கணும். இது எப்படி இருக்குது? திருமணம் ஆகுது. அவன் ஸ்டேஜில் நிற்கும் போதும் ஃபோனு, ஸ்டேஜிலேருந்து வெளியே காரில் போகும்போதும் ஃபோனா, அப்புறம் அவனுடைய மனைவியோடு பேசும்போதும் ஃபோன், ஒவ்வொரு நிமிஷமும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணி, நீ திருமணம் பண்ணது எனக்கு தாங்க முடியல, என்னால் முடியலை. யாரு? ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைங்களுக்கு தாயா இருக்கிற ஒரு பெண் செய்கிற டார்ச்சர் இது. இன்னைக்கு முழு உலகம் இப்படிப்பட்ட சிக்கல்களை சிக்கி கிடக்கிறது. ஒரு வாலிபன் திருமணம் செய்தான். திருமணம் செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டான். அங்கே 6 மாதம் இருப்பான், 10 மாதம் இருப்பான், 2 வருஷம் இருப்பான். வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு வருவான். அங்கிருந்த இடத்துல ஒரு பெண்ணோடு பழக்கம். அவள் திருமணம் ஆகாதவள். அப்போ பழக்கம் எப்படி மாறுச்சுன்னா ரொம்ப டீப்பாக மாறிடுச்சு. இந்த மனைவிக்கு விஷயம் தெரியுது. அவ கேட்குறா, தயவு செய்து விட்டுருங்க, நமக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, வேண்டாங்க, வேண்டாம் அந்த உறவு. அவன் சொல்கிற பதில், என்னால் முடியலை, விட முடியலை, என்னால் விட முடியல. நேற்றைய தினம் ஒரு வாலிபன், அவன் ஒரு ஆண்டவரை அறியாத வாலிபன் தான், தகப்பன் இல்லை, தாயும் கூட பிறந்த 2 பேரும் தான் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெண்ணை நேசிச்சு 4 வருஷம் நேசிச்சிருக்கிறான். அவங்க வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டு வேற திருமணத்துக்கு பார்க்கும்போது அவளை கூட்டிட்டு சென்னைக்கு ஓடி வந்துட்டான். எப்படிப்பா, உனக்கு இருக்கிறதே ஒரு விதவை தாயாச்சே, அந்த தாய் உன் கல்யாணத்தை பார்க்கலாம் ஆசைப்பட்டிருப்பாங்களேன்னு கேட்டால் ஒரு பதிலும் வரல. இப்படிப்பட்ட கற்புக்கு விரோதமான ஆவிகள் இன்னைக்கு முழு உலகத்திலும் தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்குது. எங்க திரும்பினாலும் வசனம் சொல்லுது, நான் உங்களை, வாசிகள் அந்த வசனம், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, கிறிஸ்து என்ற ஒரே, அந்த வேர்டு அண்டர்லைன் பண்ணுங்க, ஒரே புருஷன். சொல்லுங்க, வேர்டு என்ன சொல்லுது? இது நான் உங்களுக்கு பேசுறேனா, இந்த பிரச்சனைகளை சிக்கி கிடக்கிறவங்களுக்கு பேசுறேனா எனக்கு தெரியாது. கற்புன்னா என்னன்னா ஒரே புருஷன். அப்போ திருமணத்துக்கு முன்னாடி வாலிப பிள்ளைகளுக்கு இந்த ட்ரூத்தை உள்ள சொல்லணும். அம்மா, கற்புன்னா என்ன தெரியுமா? ஒரே புருஷன்மா, உனக்கு ஒரு புருஷன் தாமா இருக்கணும். அந்த புருஷன் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணுமா, அந்த புருஷன் வர வரைக்கும் நீ உன்னை காத்துக்கோமா. இதைத்தான் சொல்லிக் கொடுக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு. சபலங்கள் பெருகுகிறது, பிள்ளைகளுக்கு சலனங்கள் பெருகுகிறது, பழகுறதுக்கு வாய்ப்புகள் பெருகுறது. எங்கேயோ விழுந்துடுறாங்க, எங்கேயோ இழந்துடுறாங்க, எங்கேயோ லூஸ் பண்ணிடுறாங்க. ஆனா வசனம் சொல்லுது, விலையேற பெற்ற பெண் யார் தெரியுமா? கற்பை இழக்காதவள். இந்த கற்பை குறித்து இன்னும் படிக்கும்போது 2 விதத்துல ஹோலியா இருக்கணும். ஒன்று மைண்டில், சிலர் சரீர பிரகாரமா எதுவுமே செய்ய மாட்டாங்க, ஆனா மனமெல்லாம் கரப்டடா இருக்கும், அது கூட பாவம்தான். இன்னைக்கு ஆண்டவர் ரூபின்னு சொன்னனே, ரூபி சிவப்பா இருக்குன்னு சொன்னனே, இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்களுடைய வாழ்க்கையும் தன்னுடைய சுத்த ரத்தத்தினால கழுவணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இயேசுடைய ரத்தம் கழுவ வேண்டும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட புருஷன் நேசிக்கல அப்படின்னு சொல்ற பெண்கள் பலருக்கும் இந்த சபலங்கள் வரும். அவர் நல்லா நேசிக்கிறாரு, சும்மா பிரதர்னு பேசலாம். இன்னைக்கு சொல்லித்தரேன், நீ விலையேற பெற்றவள், உனக்கு ஒரு விலையேற பெற்ற அன்பு இருக்குது. இயேசுடைய அன்பு போதுமா? ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. தீத்து 2:5. தெளிந்த புத்தியுள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும். எப்படியா சொல்லுங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களும். அப்புறம் என்னது? தெளிந்த புத்தி வேணும். எதை குறிச்சு? கற்பை குறிச்சு. தெளிந்த புத்தி. இது கிடையாது, இது சத்தியம் கிடையாது, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, இப்படி நடக்க கூடாது, இது கிடையாது வாழ்க்கை. வாழ்க்கையெல்லாம் தனிமையா இருந்தா கூட, வாழ்க்கையெல்லாம் அன்பே கிடைக்காம இருந்தா கூட, அந்த ஒரு புருஷனோடு தான் நான் வாழுவேன். இந்த தெளிந்த புத்தி என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கு வரணும். அன்பு இல்லைங்கிறதுக்காக நீங்க இன்னொரு இடத்துக்கு போக முடியாது. உங்க இலையில சாப்பாடு இல்லைங்கிறதுக்காக பக்கத்து இலையில இருந்து எடுத்து சாப்பிடுவீங்களா? யாராவது சொல்லுங்களேன்.
உங்க வீட்டுல விளக்கு இல்லைங்கிறதுக்காக என் வீட்டுல ஃபேனே இல்லை, இன்னைக்கு உங்க வீட்டுல வந்து படுத்துக்கிறேன், பக்கத்து வீட்டுல போய் படுக்க முடியுமா? நம்ம வீட்டுல குறை இருந்தாலும், நம்ம வீட்டுல குறைவுகள் இருந்தாலும் இங்கதான் இருக்க முடியும். எனக்கு பசிக்குதுன்னு அடுத்த இலையில இருந்து எடுத்து சாப்பிட்டா அது அவமானம், அது அசுத்தம். இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கு சொல்றேன், நீங்க சாகர வரைக்கும் உங்க மனசுலையும் உங்க சரீரத்திலையும் கற்புள்ள ஸ்திரீகளா இருக்கணும். வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி. ஒரு நாள் மாறுவார், ஒரு நாள் மாற்றுவார், ஒரு நாள் கர்த்தர் செய்வார், ஒரு நாள் இந்த நிலைமெல்லாம் மாறும், அவருடைய அன்பு எனக்கு கிடைக்கும். இந்த நம்பிக்கையோட வாழுங்க. இந்த நம்பிக்கையில் உங்க இருதயத்தின் ஏக்கங்கள் எல்லாம் திருப்தி செய்கிற ஒரு அன்பு இருக்குது, அது இயேசுடைய அன்பு. ஹல்லேலூயா, இந்த கல்வாரி அன்பு. வசனம் சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களுமா இருக்க வேண்டுமா. ஒரு சகோதரன் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு பெண்ணுக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கிறார். உதவி செய்ய சொன்னதே மனைவி தான். எங்க கஷ்டப்படுறாங்க, ஒரு சின்ன உதவி செய்யுங்க. உதவி செஞ்சாங்களா? உதவி செஞ்சாங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒதுங்கிக்கணும், அப்படிதானே? உதவி செஞ்சதுனால உறவுகள் வளர ஆரம்பிச்சது. அண்ணன்ட்டு பேச ஆரம்பிச்சாங்க, அன்பா பேச ஆரம்பிச்சாங்க. அந்த பெண்ணால ரெசிஸ்ட் பண்ணவே முடியல. இப்போ அவரை பார்க்காமலே இருக்க முடியலன்னு ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு. விஷயம் மனைவிக்கு தெரிஞ்ச உடனே நம்ம தானே உதவி செய்ய சொன்னோம், ஆனால் இன்னைக்கு நிலைமை இப்படி ஆயிட்டேன்னு கணவன்கிட்ட சொல்லி, எங்க இனிமேல் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணியாச்சு. இந்த பெண் சொல்றா, என்னால் முடியவே இல்லை. இது எப்படி இருக்குது? இதுக்கு பேர் தெளிந்த புத்தியா? அவன் இன்னொருவளுடைய புருஷன் அல்லவா, அவளுக்கு ஒரு குடும்பம் இருக்குதே, நீ போய் எப்படி அவரை பார்க்காம இருக்க முடியல, பேசாம இருக்க முடியலன்னு சொல்லுவேன். நான் ஏன் இதை பேசுறேன்னா, சமீப நாட்டில் இதை போல பிரச்சனைகளும் இஷ்யூஸ் தான் வருது தீர்க்கப்படுறதுக்கும் ஆலோசனைக்கும். அப்போ உங்களை சொல்றேன், இதை போல பிரச்சனைகளோட உங்கள்கிட்ட வருவாங்க பாருங்க, அவங்களுக்கு தெளிவா நீங்க புத்தி சொல்ல பழகணும். இதுதாம்மா வசனம், இப்படித்தாம்மா வாழ்க்கை இருக்கணும், இதுதாம்மா பரிசுத்தம். வாலிப பிள்ளைகள் ஆகட்டும், திருமணமான பெண்கள் ஆகட்டும், பாவங்களை பார்க்கும்போது, பலவீனங்களை பார்க்கும்போது கண்டம் பண்ணி ஒதுக்கி தள்ளிடாதீங்க. கூப்பிட்டு அன்பா பேசி, நோ நீ செய்யறது தப்பு, விட்டுரு, வந்துரு, ஏசுற்றவா, அவர் அன்பு இருக்குது. ஆண்டவருக்குள்ள நடத்துறதுக்கு நீங்க படிக்கணும். அதுக்கு தான் இதை சொல்லித்தாரேன். குணசாலியான ஸ்திரீ ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்றவை. மும்பை போயிருக்கும் பொழுது ஒரு சகோதரியை சந்தித்து பேசினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அக்கா, அநேக வாலிபர்கள் இங்கிருந்து சென்னைக்கு வந்து பெண்களை திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள் நேசித்து. இந்த பெண்களை கூப்பிட்டு கொண்டு மும்பைக்கு வந்து விடுகிறார்கள். மும்பையில் வந்த உடனே ஒரு வாரம் கூட இருக்க மாட்டாங்க, அந்த பெண்களை கொண்டு பாவம் செய்கிற விடுதியில் விட்டுறாங்க. 18 வயதிலிருந்து 22 வயது வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு விலை 1 கோடி. அதுக்கு மேலே போச்சுன்னா 75 லட்சம், அப்புறம் 50 லட்சம். எப்படின்னா வாழ்க்கையெல்லாம் அங்கே அடிமையாயிரணும். அந்த விடுதி போலீஸின் பாதுகாப்போடு நடக்கிற விடுதி. ரூமை விட்டு வெளியவே போக முடியாது. உள்ளே போனவுடன் அந்த பெண் அந்த எல்லா பாவத்துக்கும் உடன்படணும். அவள் ஆயுளெல்லாம் அங்கே தான் கிடக்கணும். அவளுக்கு விலை என்ன? 1 கோடி. சில பெண்களுக்கு 50 லட்சம். இப்படி வாலிபர்கள் இங்கே வந்து திருமணம் செஞ்சு அங்கே கொண்டு விற்று சம்பாதிக்கிறாங்க. எங்கள் ஊழியத்தில் ஒரு ஊழியம், அந்த பெண்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரோம். அவங்களுக்கு ரட்சிப்பை சொல்லி, ஆண்டவருடைய அன்பை சொல்லி, ரட்சிப்புக்களை நடத்தி, அவங்க வீட்டுக்கு போக விரும்புனாங்கன்னா வீட்டில் கொண்டு சேர்ப்போம், இல்லைன்னா அவங்களுக்கு புனர்வாழ்வு மையம் வச்சு நாங்கள் நடத்துகிறோன்னு சொன்னாங்க. அப்போதான் யோசித்தேன், எவ்வளோ வாலிப பெண்கள் மாயையில் சிக்கி விழுந்து போகிறாங்கல்ல. ஆவிக்குரிய பெண்களாகிய உங்களுக்கு என்ன பொறுப்பு தெரியுமா? இப்படிப்பட்ட பெண்களை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். கண்டம் பண்ணுறதுக்கு அல்ல, கண்டம் பண்ணி ஒதுக்குறதுக்கு அல்ல. வா, உன்னையும் இயேசு நேசிக்கிறார். ஒரு சமாரிய பெண்ணை இயேசு ஒதுக்கலை. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் உன் மேலே கல்லெறிஞ்சாங்களே, நான் உன்னை நியாயம் தீர்க்கிறதுல நீ போன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சாரே, அந்த இயேசுவை சேவிக்கிற நீங்க விமன்ஸ் டேன்னு உலகமெல்லாம் கொண்டாடுது. என்ன பெண்கள் தினத்தின் மேன்மை என்ன? சிக்கி கிடக்கிற பெண்களை தூக்கி எடுத்து ஆவிக்குரிய பெண்களை ஆண்டவருடைய அன்புக்கு நேராக நடத்துகிற பெண்களா நீங்க மாற்றணும். அதுதான் உங்க மேல இருக்கிற பொறுப்பு. இந்த வாரெல்லாம் ஜோம் பண்ணுங்க, இந்த மாதெல்லாம் ஜோம் பண்ணுங்க, இப்படிப்பட்ட பெண்களை என்கிட்ட அனுப்புங்க ஆண்டவரே, நான் அவங்க வாழ்க்கையை திருத்தி அவங்கள உங்க அன்புக்கு நேராக நடத்துகிறவளாய் மாறுவேன் என்று. கீழ்ப்படுகிற பெண்கள் விலையேற பெற்றவர்கள், கற்புள்ள பெண்கள் விலையேற பெற்றவர்கள். அதே அதிகாரத்தில் இன்னொரு முக்கியமான காரியத்தை குறிச்சும் வேதம் சொல்லுது, வாசிக்கலாம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல்
அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் சரி, மூன்றாவது விலையேற பெற்ற பெண்ணின் அலங்காரம். முதல்ல என்ன சொன்னேன்? எந்த பெண் விலையேற பெற்றவள்? கீழ்ப்படுகிற பெண். இரண்டாவது யார் விலையேற பெற்றவள்? ஆண்டவர் பார்வையில் கற்புள்ள பெண். மூன்றாவது அழகா வசனம் சொல்லுது, மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். அப்படின்னா பைபிள் ஒரு கோடு போடுது, உனக்கு எது அலங்காரமா இருக்கணும், எது அலங்காரமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு பெண்களாகிய உங்களுக்கு, அதிலும் ஆவிக்குரிய பெண்களாகிய உங்களுக்கு இந்த கோடு தெரியணும். எப்படி உடுத்தணும், எப்படி உடுத்தக்கூடாது. சிலர் கேட்பாங்க லேடிஸ் மீட்டிங்கில் கொஸ்டின் ஆன்சர் டைமில், ஜீன்ஸ் போடலாமா, டிஷர்ட் போடலாமா, சில வேற மாதிரிலாம் கேள்விகளெல்லாம் வரும். உடை எதற்காக கொடுக்கப்படுகிறது சொல்லுங்க? சரீரத்தை மறைக்கிறதுக்கு. அதுக்கு தான் உடை. நீ எந்த ட்ரெஸ்னாலும் போடு, உன் சரீரத்தை மறைக்குதா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது சாரி கட்டாமல் ஜீன்ஸ் எல்லாம் போட்டுக்கலாமா? அது கலாச்சாரம்னு ஒன்று இருக்குது, அந்த கலாச்சாரத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்திய கலாச்சாரம் ஒரு ட்ரெஸ்ஸை ரெக்கமெண்ட் பண்ணி தான் நீங்கள் அது போடலாம், பேண்ட்டும் போட்டுக்கலாம். ஆனால் அது உடம்ப மறைக்காத உடையா இருந்தால் கர்த்தர் அதை வெறுக்கிறார். சரி, இங்க வசனம் சொல்லுது, இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 31:25 வாசிங்க. அவள் உடை பலமும் அலங்காரமுமாய் இருக்கிறது. அவளுடைய உடை எப்படி இருக்குதா சொல்லுங்க? அலங்கரிக்கலாமா, மேக்கப் பண்ணலாமா, லிப்ஸ்டிக் போடலாமா, ஐப்ரோ பிளக் பண்ணலாமா, இப்படியெல்லாம் சில கேள்விகள் இன்னைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. வசனம் சொல்லுது அவள் உடை பலமா இருக்குதான், அப்புறம் எப்படி இருக்குதான்? அப்போ அலங்கரிப்பது தப்பு இல்லை. எப்படி அலங்கரிக்கணும்? தேவ பக்தி உள்ள பெண்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற பெண்களுக்கு ஏற்றபடி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்குது. அப்போ உங்க டெக்கரேஷன் எப்படி இருக்கணும்? உங்களை பார்த்த உடனே நகைக்கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குற ஆள் மாதிரி நீங்க இருக்கக்கூடாது. கல்யாணத்துக்கு போறீங்க, இது சும்மா ஓப்பனாக பேசுகிறேன், பெண்களாக இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் பேச வேண்டியது இருக்குது. எவ்வளவு நகை போடலாம் சிஸ்டர், பீரோவில் 100 பவுன் வச்சுருக்கிறேன், எங்கே தான் போட்டு போகிறது? ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் ஒவ்வொன்றா போடு. ஒரே கல்யாணத்துக்கு ஏன் 6 செயினை போட்டு போகிற? உன்னை பார்க்கும்போது சர்ச்சிலையும் மீட்டிங்லையும் ஆவியில் நிரம்பி நீ ஜெபிக்கிற உன்னை கல்யாண வீட்டில் நகைக்கடை பொம்மை மாதிரி யாராவது பார்த்தாங்கன்னா உன்னை தேவ பக்தி உள்ள பெண்ணு சொல்லுவாங்களா? சொல்லுங்க. சில கல்யாண வீட்டில் சிலரை போய் பார்த்து அசந்தே போயிடுவேன். என்ன ஆண்டவரே, இப்படியா ஆண்டவரே? போட்டுக்கோங்க, கூட ஒரு செயின் போட்டுக்கோங்க, கூட ஒரு பேங்கிள் போட்டுக்கோங்க. ஆனால் அதில் ஒரு தேவ பக்தி விளங்கட்டும். 20 வளையல் போட்டுக்கிட்டு போகணும்னு அவசியம் இருக்குதா? எக்ஸ்ட்ராவாக இருந்தால் போய் எங்கன்னா சர்ச்சு கட்டதுக்கு கொடுங்க, இல்லாட்டி ஊழியத்துக்கு கொடுங்க, இருக்கிற தூக்கி அப்படி கொடுங்க. எல்லாத்துக்கும் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு கிடையாது. ட்ரெஸ்ஸு எதுக்கு போடுறோம்? கவர் பண்ணுறதுக்கு. எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. டாப்புக்கு ஒரு நீளம் இருக்குன்னா அந்த நீளத்துக்கு இருக்கணும், அப்பதான் டாப்புடைய பர்பஸே ஃபுல்ஃபில் ஆகுது. பாட்டத்துக்கு ஒரு நீளம் இருக்குதுன்னா அந்த நீளத்துக்கு போடணும். நைட் ட்ரெஸ்ஸை வெளியே போட்டு சுத்திட்டு இருக்க கூடாது. வீட்டுக்குள்ள போடுற ட்ரெஸ்ஸை 4 பேர் வர இடத்துல போட்டுட்டு இருக்க கூடாது. இவைகளெல்லாம் சின்ன சின்ன சில ஒழுங்குகள். பெண்கள் சரீரத்தை மறைச்சு உடுத்தணும். எந்த டாப்பை போட்டா கூட பாடி கவர் ஆகுதா? இந்திய கலாச்சாரம், இந்திய ஆண்களுடைய மனது வெளிநாட்டு ஆண்களுடைய மனது போல இருக்காது. ஆனா இன்னொன்னு சொல்றேன், உலகமெல்லாம் எல்லா ஆண்களுக்கும் ஒரே மனசு தான் இருக்கு. நீ இடர பண்ணுகிற மாதிரி உடைய உடுத்துனா நீ தேவ பக்தி உள்ள பெண் கிடையாது. உங்க கேர்ள்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும், சல்வார் போடுறியா, அழகா மேல ஷாலை போடு, ஒழுங்கா பின் பண்ணிட்டு போ, சொல்லி கொடுங்க. இப்போ லெகிங்ஸ் ஒன்று போடுறோம் இல்லையா? ஏன் லெகிங்ஸ் போடுறோம்? அது எப்போ போடுறாங்கன்னா மற்ற கண்ட்ரீஸ்ல இந்த தேர்மல் வேருக்காக வந்தது தான் லெகிங்ஸ். நீங்க லெகிங்ஸ் போடுங்க. எப்போ போடுங்கன்னா நல்லா கீழே வரைக்கும் ஒரு டாப் இருக்கும் பாருங்க, அதை போட்டுட்டு லெகிங்ஸ் போடுங்க. ஸ்பிளிட்டை வச்சுக்கிட்டு நீங்க லெகிங்ஸ் போடக்கூடாது. அதுல மேரிடு சிலர்லாம் 2 வீலரில் போகும்போது நான் பார்ப்பேன், ஓப்பனா சொல்றேன், மனசு உடையும். ஏன் ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கு தெரியல ஆண்டவரே? உங்க ட்ரெஸ் கோடு பேட்டர்ன் எல்லாம் கொஞ்சம் ஒரே ஒரு வேர்டு தான் உங்களுக்கு நான் சொல்றேன். உங்க ட்ரெஸ்ஸை பார்த்து உங்களை தேவ பக்தி உள்ள பெண் அப்படின்னு சொல்ற எந்த ட்ரெஸ்ஸையும் போடுங்க, எந்த ட்ரெஸ்ஸையும் போடுங்க. பர்பஸ் ஷுட் கெட் ஃபுல்ஃபில்ட். அவளோட அலங்காரமா இருக்கணுமா? அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம் 4வது வசனம். அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. ஒன்ன ஃபோக்கஸ் பண்றாரு எக்ஸ்டர்னலா, இன்னொன்னு ஃபோக்கஸ் பண்றாரு இன்டர்னலா. ஒரு வெட்டிங்க்கு போயிருந்தேன்.
அந்த வெட்டிங்கில் மணமகள் ஃப்ராக் போட்டிருக்கிறான். தப்பு கிடையாது, ஒவ்வொரு கலாச்சாரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி. ஃப்ராக்கு யாருக்கு போடணும் அப்படின்னா, அந்த பெண்ணின் உருவம் தோற்றம் எல்லாம் ஃப்ராக் போடுறதுக்கு ஒரு ஃபிட்டாக இருந்து அது ஒரு நீட்டாக இருந்துச்சு. அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அப்படி இருந்தால் ஃப்ராக் போடலாம். கல்யாணம் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் திரும்பின உடனே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, எல்லாம் எடுக்கிறாங்க. எல்லா கண்களும் அந்த பெண் மேல் பதிகிறது. விகற்பமாக தோன்ற மாதிரி ஃப்ராக் போட்டுட்டு கல்யாணத்தை பண்ண விடக்கூடாது. இன்னைக்கு நான் யங் கேர்ள்ஸ்க்கு பேசுகிறேன். இங்கே இருக்கிற யங் கேர்ள்ஸுக்கு மட்டும் இல்லை, என் வார்த்தையை கேட்குற எல்லா யங் கேர்ள்ஸு பேர் வெட்டிங் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு எல்லாம் எக்ஸைட்டட் ஆயிடுறாங்க. மம்மி அத்தனை ட்ரெஸ் வேணும், மம்மி இத்தனை ட்ரெஸ் வேணும், மம்மி இப்படி ஷூ வேணும், இப்படி சப்பல் வேணும், இப்படி எல்லாம் வாங்குங்க. ஆனால் ஒரு திருமணத்தன்று நீ போடுகிற உடை ஒரு தேவபக்தியுள்ள ஸ்திரீ அப்படின்னு உன்னை சொல்றதுக்கு எதுவாக இருக்கும். உன் சரீரம் மறைக்கப்பட்டு உன் அழகு மூடப்பட்டு அது கண்ணியத்துக்குரியதாக இருந்தால் எந்த ட்ரெஸ் ஆனாலும் கல்யாணத்துக்கு போட்டுக்கோங்க. மதர்ஸ், உங்களுக்கு கூட சொல்கிறேன், உங்கள் பொண்ணுக்கு சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்தோம்னா, நீ தின் ஃபிகர் கிடையாது, உன் பாடி வேற மாதிரி இருக்குது, உனக்கு கல்யாணத்துக்கு மம்மி சாரி தான் கட்டதுக்குன்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அழகா கண்ணியமாக உங்கள் பொண்ணுடைய கல்யாணங்களை நடத்துங்க. இதுதான் கர்த்தர் விரும்புகிற அலங்காரம். இதை நான் வேற எங்கேயும் வெளியே போய் பேச முடியாது, உங்கள்கிட்ட தான் நான் பேச முடியும். நீங்கள் போய் இந்த உலகத்துக்கு சொல்லுங்க, இப்படிலாம் இருக்கணும், தேவ பக்தி உள்ள பெண்ணுனா இப்படித்தான் உடுத்தணும், இப்படித்தான் அலங்கரிக்கணும், இப்படித்தான் அலங்கரிக்கணும். 4வது வசனம் ஒரு உள்ளான அலங்கரிப்பை சொல்லுது. என்ன சொல்லுது? சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. என்ன குணம்? சாந்தம், அமைதலுள்ள ஆவி, இருதயத்துல மறைஞ்சிருக்கிற குணம். இன்னைக்கு இதை டெவலப் பண்ணணும். உங்க வீட்டில் ஒரு சிசி கேமரா வச்சு காலையில் 6 மணிலிருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் நடக்கிற நாடகங்களை கேப்சர் பண்ணி எடிட் பண்ணி போட்டா அடுத்த மாதம் யாருமே இந்த உபவாச ஜெபத்துக்கு வரமாட்டீங்க. இல்லை, நம்ம எல்லாரும் பலவீன பாண்டங்கள் தான், வீட்டில் கத்துற ஆட்கள் தான். நான் வீட்டில் கத்தவே மாட்டேன்னு ஒரு தேவதூதன் கூட இங்கே இல்லை. அப்படி கத்தவே மாட்டேன்னு சொல்கிற ஒரு தேவதூதன் கூட இங்கே கிடையாது. நானும் ஷவுட் பண்ணுறேன், எல்லாரும் ஷவுட் பண்ணுறோம். குறைவுகளையும் ஒழுங்கீனங்களையும் பார்க்கும்போது நமக்கு பொறுக்க முடியல, சரிப்படுத்துகிறோம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே சாந்தம், என்னது? அமைதலுள்ள ஒரு ஆவி. இது பரிசுத்த ஆவியானவர் தருகிற ஒரு ஸ்பிரிட். ஹோல் ஸ்பிரிட் இதை தந்து நீங்கள் உள்ளே வாங்கிட்டீங்கன்னா, என்னதான் சுற்றிலும் அலை மோதினாலும் புயல் வீசினாலும் நீங்கள் காமாக இருப்பீங்க, சாந்தமாக இருப்பீங்க. பிள்ளைங்க சில காரியங்களை செய்யும் போது எல்லா மதஸ்க்கும் எரிச்சல் வருது, கோபம், ஏண்டா இப்படி பண்ற, ஏண்டி இப்படி பண்ற அப்படிலாம் கேட்குறீங்க. ஆனால் உள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கு பாருங்க, அந்த ஸ்பிரிட் காமா இருக்கணும். அது காமா இருந்தால் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுற வேர்ட்ஸு, நீங்கள் பேசுகிற லாங்குவேஜ் எல்லாமே உங்களை ஒரு காட்லி உமனா, ஒரு காட் ஃபியரிங் உமனா இந்த உலகத்துக்கு அந்த சாட்சியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களை சுற்றி பார்க்குறாங்களே, மறைமுகமாக அப்சர்வ் பண்ணுவாங்க. உங்கள் கணவன் அப்சர்வ் பண்ணுவார், உங்கள் பிள்ளைங்க அப்சர்வ் பண்ணுவாங்க, வெளியே போய் சொல்லுவாங்க, இன்னும் நடந்தாலும் எங்கள் அம்மா ரொம்ப அன்பு சொல்லுவாங்க, ஆனால் அடுத்த சமயம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு பிள்ளைங்க அப்சர்வ் பண்ணிட்டு போய் வெளியே சொல்லும். கர்த்தரும் அதைத்தான் எதிர்பார்க்குறார், உள்ளான அலங்காரம். சொல்லுங்க, என்ன அலங்காரம்? சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு வீட்டில் காலையில் கத்திட்டு வந்தீங்க, பாம்பூம்னு எல்லாம் சண்டை போட்டு வந்தவங்கெல்லாம் யார்? இன்னைக்கு மாத்திரணும். ஆண்டவரே, என் புருஷன் என் இடத்துல இருக்கிற சாந்த குணத்தை பார்க்கணும், அமைதியுள்ள ஆவியை பார்க்கணும், அந்த சேஞ்சஸ் எனக்கு வேணும், நான் விலையேற பெற்றவளாக மாற விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னா கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். சில பெண்கள் இருக்கிறாங்க, உள்ளான அலங்காரம் போதும், வெளியே வேண்டவே வேண்டான்னு. ஒரு நாள் ஒரு மகள் ஒரு ஆலோசனைக்காக வந்தா, அக்கா, என் புருஷன் இப்பெல்லாம் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு, நேசிக்க கூட மாட்டேங்கிறாரு அப்படி. நானும் விசாரிச்சு, அவள் அழகா இருக்கிறா, நல்லா இருக்கிறா. அப்புறம் தான் அவளை கீனாக கவனிச்சு பார்த்தா, அவள் உடுத்திருந்த உடை ஒரு ப்ளீஸிங்காகவே இல்லை. ஹஸ்பண்ட் கொண்டாந்து விட்டுட்டு போயிருக்கிறாரு, ஜபம் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறா, ஹஸ்பண்ட் போயிட்டாரு. ஹஸ்பண்டை பார்த்தா ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு. இந்த அம்மா எப்படி இருக்கிறாங்க? நான் சொன்னேன், இங்கே வா, முதல்ல நீ தலை சீவுறதை மாற்று, நீ உடுத்துறதை மாற்று. நீ ஜுவல்ஸ் போடுவியா? போட மாட்டேன் காக்கா, இந்த மஞ்சள் கயிறு மட்டும்தான் போட்டிருப்பேன். அந்த கயிறை மாற்று. கயிறு போடுறல்ல, ஏன் கயிறு போடுற? இல்லை அலங்காரம் நோ நோ நோ, கயிறு போடுறல்ல, அப்போ ஒரு செயினை வாங்கி போடு, தப்பு கிடையாது. நீ உன்னை கொஞ்சம் அழகாக மாடுந்த முகத்தெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணு, உன் தலைமுடியெல்லாம் இப்படி கிரே ஹேராக இருக்கு, போய் பார்லரில் போய் கொஞ்சம் டை அடிச்சுக்கோ, தப்பே கிடையாது. நீ இப்படி பேத மாதிரி இருக்கிறதுனால தான் உன் புருஷன் உன்னை என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, நேசிக்க மாட்டேங்கிறார்.
நைட்டி எல்லாம் மாற்று, எல்லாம் 2 வருஷத்துக்கு சிலர் ஒரே நைட்டியை போட்டுட்டு இருப்பாங்க. கிழிச்சு கரித்துணி ஆக்குங்க, மாற்றுங்க. 4 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு ஒரு நைட்டிங்களை மாற்றி கொஞ்சம் அழகாக இருங்க. வீட்டில் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற புடவை யார்கிட்டையாவது இருந்துச்சுன்னா முதல்ல போய் கொளுத்திடுங்க, இல்லாட்டி யாருக்காவது தூக்கி கொடுங்க. எதுக்கு நான் கேட்குறேன், இன்னும் வச்சுட்டு இருக்கிறீங்க? தூக்கி போடுங்க. நீங்கள் கொடுத்தா கர்த்தர் புதுசாக தருவார். அழகாக உடுத்துங்க. ஹேண்ட்ஸமாக புருஷன் இருந்தான்னா நீ ஈக்குவலாக கொஞ்சமாவது ஒழுங்காக உடுத்தலைன்னா அவர் உன்னை நேசிக்க மாட்டார். இன்னொன்று சொல்கிறேன், சிலருக்கு வயது வித்தியாசம் கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லை, அது உங்கள் பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க சிலர்கிட்டலாம். அந்த அளவுக்கு உன் ஹஸ்பண்டு வயது வித்தியாசமோ இல்லை அவருக்கு சீக்கிரமே வழுக்க விழுந்து கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருந்தாருன்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும். நீ 20 வயசு பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணால் பார்க்குறவங்களாம் என்ன தான் கேட்பாங்க, எங்க அவர் பொண்ணா நீ, அது உங்கள் அப்பாவான்னு கேட்பாரா? அப்போ உனக்கு தான் வெக்கமாக இருக்கும். அவர் எப்படி இருக்கிறாரோ அது மாதிரி நீங்கள் உங்களை அலங்கரிச்சிட்டிங்கன்னா சமுதாயத்திலையும் மதிப்பு இருக்கும், புருஷனும் உங்களை நேசிப்பார். இது உங்களுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாத்துக்கும் சொல்கிறேன். உங்களை பார்த்து பர்சனலாக பேசலை, நான் இந்த இஷ்யூஸ் எல்லாம் பேசணும்னு எல்லாம் எழுதி வச்சுட்டு வந்து நான் பேசுகிறேன். ஏன் போகிற இடமெல்லாம் இதான் பிரச்சனை. கணவன் உங்களை நேசிக்க வேண்டும் என்றால் உங்கள் தோற்றத்தை கொஞ்சம் மாற்றுங்க. உங்கள் முடி இருத்தி பிடிச்சி எண்ணெய் போட்டு வலிச்சு கட்டி பின்னி அப்படிலாம் இருக்காதீங்க. கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் முடியெல்லாம் அப்படி ஒரு கிளிப்பு போட்டு கொஞ்சம் அழகாக தொங்க விட்டு அப்படிலாம் அழகாக நடங்கம்மா. இப்படி யாராவது சொல்லி கொடுப்பாங்களா உங்களுக்கு? சொல்லுங்க. அன்பா கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக அப்படிலாம் இருந்தால் தான் குடும்ப உறவு இணைக்கப்படும். சரி, வெளியான அலங்காரம் உள்ளான அலங்காரம் 2 இருக்குது. 2ஐயும் கேர் பண்ணுங்க. கல்யாண வீட்டுக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. சர்ச்சுக்கு போகும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுங்க. வெள்ளை ட்ரெஸ்ஸு போடுற ஆளாக இருந்தால் சர்ச்சுக்கு மட்டும் வெள்ளை ட்ரெஸ் போடுங்க. வெளியே போகும்போது கொஞ்சம் கலரில் கொஞ்சம் நல்லா உடுத்திட்டு போங்க. அப்போ தான் குடும்ப உறவில் கூட பிணைப்பு இருக்கும், இணைப்பு இருக்கும், ஈரம் இருக்கும், இறுக்கம் இருக்கும். உங்கள் புருஷன் உங்களை நேசிப்பார். வசனம் சொல்லுது, கீழ்ப்படிதலுள்ள பெண்ணாயிரு, கற்புள்ள பெண்ணாயிரு, நல்லா உன்னை அலங்கரிச்சுக்கோ, ஆவிக்குரிய அலங்காரம் உள்ள பெண்ணாயிரு. அடுத்து வசனம் சொல்லுது, வாசிங்க 5வது வசனம். இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அடுத்த வசனம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். சரி, நீங்கள் நன்மை செய்து சொல்லுங்க. நீங்கள் 4வது, ஒரு பெண்ணுக்கு எது அழகு தெரியுமா? நல்லா நன்மை செய்யணும். தொர்க்காள் அப்படின்னு ஒரு பெண் இருந்தாளா பைபிளில்? அவ இறந்த உடனே அல்மனாக்கள் எல்லாம் வந்து நின்று, நாங்கள் இவ்வளோ ஏழைகளாக இருந்தோம், இந்த பெண்ணு தான் எங்களுக்கு உதவி செஞ்சா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 36லேருந்து 39 வரைக்கும் வாசிங்க. 9 யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொர்க்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு என்ன செஞ்சாலாம்? சொல்லுங்க. நற்கிரியைகள். சொல்லுங்க. நற்கிரியைகள், தர்மங்கள். திரும்ப சொல்லுங்க. கபோர்டில் எத்தனை ஹேண்ட்பேக் இருக்குது சொல்லுங்க. அதில் லெதர் ஹேண்ட்பேக்லாம் யூஸ் பண்ணாமல் பிஞ்சு தூரத்துக்கு போடுறோம், அப்படிலாம் நடக்குது. நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத தூக்கி மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹார்ட் முதல்ல உங்களுக்கு வரணும். பெண்களுக்கு சேர்த்து வைக்கக்கூடாது. பையனுக்கு இப்போ தான் 8 வயசு, மருமகள் வந்தால் பயன்படுத்தணும்னு சில பாத்திரம்லாம் பரன்ல இருக்குது. நான் சொல்கிறேன், தூக்கி கொடுத்துருங்க இன்னைக்கே. அது அப்புறம் துருப்பிடிச்சு போயிடும். உங்கள் மருமக ஃபாரினுக்கு போயிடுவா கல்யாணம் ஆன பிறகு. அப்புறம் அந்த பாத்திரத்தை ஒன்றுமே செய்ய முடியாது. நற்கரியை செய்யணும், தான தர்மங்கள் செய்யணும். பெண்களுக்கு இயற்கையாக ஒரு கம்பேஷனட் ஹார்ட் இருக்கணும். யாராவது கேட்டாங்கன்னா கொடுக்கக்கூடிய ஒரு மனசு. நேற்று ஒரு அருமையான ஒரு டாக்டர் ஒருவரை சந்தித்தேன். அலுவலகத்துக்கு வந்தாங்க. அவங்க ஊழியம் செய்கிறாங்க. ஹீ இஸ் அ டாக்டர், மெடிக்கல் டாக்டர். அவர் சொன்னார், அம்மா, வாழ்க்கையில் உடைக்கப்பட்ட பெண்களுக்கு நான் உதவி செய்கிறேன். எங்கள் சொந்த வருமானத்தில் 53 பெண் பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னார். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி ஆண்டவரே, 53 பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறார். சாதாரணமாக எளிய ஒரு திருமணத்தை நடத்தணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஆகும், எளிய கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு. ஆனால் 53 பேருக்கு பண்ணியிருக்கிறாருன்னா அந்த ஹார்ட் எவ்வளோ பெரிய ஹார்ட்டில். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அடுத்து உங்கள் மகனுக்கோ உங்கள் மகளுக்கோ திருமணம் பண்ணுறீங்கன்னா 50 லட்சம் செலவழிக்கிறீங்கன்னா அதில் ஒரு 3 லட்சத்தை எடுத்து வச்சு ஒரு ஏழை பெண்ணுடைய திருமணத்துக்கு நீங்கள் கொடுக்கணும்.
இதுதான் கிறிஸ்டியன் ஆட்டிடியூட். நமக்கே ஏன் செலவழிக்கணும்? ஸ்டேஜ் டெக்கரேஷன், ஒரு பொண்ணு சொல்லுது 8 லட்சம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் தேவையா? 8 lakhsக்கு அழகா பண்ணுங்க, உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்தாப்புல பண்ணுங்க. ஆனா ஆடம்பரமா பண்ணி பணத்தை வீணாக்காதீங்க. அதுக்கு மேல உள்ள ஹால் டெக்கரேஷன், லைட்டிங்ஸ் எல்லாம் தேவையான அளவு பண்ணுங்க, நல்லா பண்ணுங்க. இல்லை யாராவது உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணா பண்ணிட்டு போகட்டும், அது அடுத்தது. ஆனா நீங்க போய் எதுக்கு அவ்வளோ செலவழிக்கிறீங்க? அதுல ஒரு 2 லட்சம், 1 லட்சம், ஒரு 50,000 எடுத்து ஒரு ஏழை பெண்ணுடைய திருமணத்துக்கு அவளுக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கலாமே. நான் ரொம்ப யோசித்தேன், இப்படி ஆண்டவரே 53 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறாரா? நான் கூட ஒரு 3 பேருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன். இதே போல் அவங்களுக்கு வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் செஞ்சு, கல்யாண செலவெல்லாம் செஞ்சு இப்போ யோசிச்சு பார்க்குறேன், இன்னும் கூட நினச்சிருந்தா இன்னும் செஞ்சுருக்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் 2 பிள்ளைங்கன்னா இன்னும் 2 பிள்ளைங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்குரிய பொருளை இப்போவே சேர்த்து வைங்க. ஆண்டவர் சொல்லுங்க, கஷ்டப்படுற ஒரு பிள்ளை வந்துச்சுன்னா எனக்கு காட்டுங்க ஆண்டவரை, நான் செய்கிறேன் ஆண்டவரை. உங்களை சுற்றி அன்றாட தேவையில் இருக்கிறவங்க வசனம் சொல்லுது, நீங்கள் நன்மை செய்ய வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? இந்த மாதம் தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் யாரெல்லாம் சந்திக்கிறோம் எல்லாத்துக்கும் நான் நன்மை செய்யணும். அதுதான் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றதான். அடுத்த வசனம் சொல்லுது, நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள் ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருப்பீர்கள் ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். யாருக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள்? சொல்லுங்க, யாருக்கு பிள்ளைகள்? சாராள் யார்? விசுவாசிகளுக்கு தாய் இல்லையா? ஆபிரகாம் யார்? விசுவாச தகப்பன். நீங்க யாரு? விசுவாசி. அப்ப சாராள் யாரு? உங்களுக்கு அம்மா. அப்படி சொல்லிட்டா அதுதான் கரெக்ட் வேர்டு. நான் பல நேரத்தில் ஆண்டவர் ஜோமுன்னு, ஆண்டவரே என் தகப்பன் ஆபிரகாம் எவ்வளவாய் உண்மை நேசித்தார், அது போல நானும் உண்மை நேசிக்கணும் ஆண்டவரே. என் தகப்பன் ஈசாக், இப்படி சொல்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஒரு தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார். அவர் யாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய தகப்பன். எல்லாத்துக்கும் மேல ஒரு அன்புள்ள தகப்பன் ஆண்டவர் இயேசு. அப்போ சாராள மாதிரி நீங்க நன்மை செஞ்சு ஒரு ஆபத்துக்கும் பயப்படக்கூடாது. சாராளுக்கு என்ன ஆபத்து வந்துச்சு? ஆதியாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 12-13 வாசிங்க. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும் படிக்கும், சரி, உன்னாலே என் உயிர் பிழைக்கும் படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல். அதாவது ஆபிரகாம் சொல்றாரு, இந்த எகிப்துல தேவ பயம் இல்லம்மா, நான் என்னை கொன்னுப்படுவாங்கம்மா, அதனால நீ உன்னைய என் சகோதரன் சொல்லிரு அப்படின்ட்டாரு. யாரு? ஒரு நாள் பேசிருக்கிற இதை உங்களுக்கு ஆபிரகாம். அப்போ போற இடமெல்லாம் அவர் யாருன்னா எங்க அண்ணன் அப்படின்னு இருப்பாங்க இல்ல? கொஞ்சம் யோசிங்க, அது எப்படி இருக்கும்? எங்க அண்ணன், இது யார்? என் தங்கச்சி. ஐயோ இயேசுவே, எதுக்குன்னா அந்த தேசத்துல அவ்வளோ ஒரு பயங்கரம் இருந்துச்சு, மனைவியை பறிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால சாராள் போற இடம்லாம் அவர் அண்ணன்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. ஆனா ஒரு நாள் எகிப்தின் ராஜா பார்வோன் தூக்கிட்டு போயிட்டான் சாராள. எவ்வளோ மனசு பயந்துருக்குல்ல, ஐயோ ஆண்டவரே இந்த மனுஷன் கொண்டு வந்தானா என் வாழ்க்கையே சின்ன பின்னம் ஆயிருமே. கர்த்தர் அழகா இடைப்பட்டார், கொண்டு போய் விடு அவன் மனைவி அப்படின்னா. இன்னொரு இடத்துல அபிமெலேக்கு சாராளை கூட்டிட்டு போயிடுவார். பெண்களே, உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத ஆபத்துகள் பல வரலாம். சில சமயம் நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, உங்க மேல அபாண்ட பழி சுமத்தப்படலாம். இன்னைக்கு சொல்றேன், நீங்க நன்மை செஞ்சு 5வது உங்களுக்கு என்ன தெரியுமா? ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதீங்க, என்ன வந்தாலும் பயப்படாதீங்க. சரித்திரம், யூத சரித்திரம் சொல்லுது, சாராள் ஈசாக்க ஆபிரகாம் கூட அனுப்புறாங்க எங்க? மோரியா மலையில பலியிடுறதுக்கு. அப்போ செய்திகள் வருதான், உங்க பையனை அவங்க வீட்டுக்காரர் பலியிட்டுட்டாரு அப்படின்னு செய்தி சாராளுக்கு வருதான். யூத சரித்திரம் சொல்லுது. அப்போ சாராள் அழுது புலம்பி வீதி வழியாய் ஓடி, என் மகனே என் மகனே, இத்தனை வருஷம் கழிச்சு கடவுள் உன்னை கொடுத்தாரே, உன்னை நான் இழந்துட்டனோன்னு அழுது புலம்பி தவிச்சிட்டு இருக்க நேரத்துல திரும்ப ஒரு செய்தி வந்துச்சான், இல்ல இல்ல ஈசாக்கு மரிக்கல, உயிரோடு இருக்கிறார். இது ஒரு சரித்திரம். அப்ப நான் யோசித்து பார்த்தேன், அந்த சாராளுடைய மனநிலைமை எப்படி இருந்திருக்கும்? ஒரே பிள்ளை, இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு ஆபத்து, பயப்படாதீங்க. திருமணமாகி கல்யாணம் ஆகி பிள்ளைங்களே இல்லைன்னா பயப்படாதீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு வியாதி வந்துச்சா பயப்படாதீங்க. வேலை இல்லையா பயப்படாதீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு ஆபத்து வந்துச்சா, உங்க குடும்பத்துல ஆபத்தா, எதுக்கும் பயப்படாதீங்க. சாராளை போட விசுவாச பெண்ணா நீங்க இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க விலையேற பெற்றவர்கள். ஹல்லேலூயா. நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படலை. ஆஸ் விமன் நமக்கு என்ன தோணுன்னா, ஒரு ஊருக்கு பிள்ளைங்களை அனுப்பிச்சு வச்சுட்டா மனசு அவங்க வர்ற வரைக்கும் எப்படி இருக்கும்?
பயப்படுமா பயப்படாதா? பிள்ளைங்களை 10 நாள் மும்பை அனுப்பிச்சி வச்சேன். சொன்னால் ஃபன் பார்க்குக்கு எங்கேயோ போகிறோம், வாட்டர் கேம்லாம், ஐயோ மனசு ஆண்டவரே இது ஏன் இந்த பிள்ளைங்களை அனுப்பிச்சோம் அப்படிலாம் தோணுது. வர்ற வரைக்கும் ஜெபம், ஆண்டவரே பத்திரமா கொண்டு வாங்க, பத்திரமா கொண்டு வாங்க. இல்லை அதுங்க எங்கே போய் செல்ஃபி எடுக்கிறேன்ட்டு போய் எங்கேயாவது போய் நிற்கும். இல்லை அப்படிதான் நடக்குது அந்த நாட்களில். ஆனால் வசனம் சொல்லுது, நீ ஒரு ஆபத்துக்கும் பயப்படாத, உன்னை காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உன் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார். தனக்கு மலடின்னு ஒரு பேரு நிலைச்சிருமோ அப்படின்னு சொல்லி அவ கதறினப்போ எபிரேயர் 11:11 அழகா சொல்லுது. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வாசிங்கம்மா. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றார். வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்ற. உங்க வாழ்க்கையில தாமதமாகலாம், விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவருடைய பார்வையில விலையேற பெற்ற பெண்ணுடைய 5 ஒரு தன்மைகள் இன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன். 1, அந்த பெண் கீழ்ப்படுகிற தேவ பயமுள்ள பெண்ணா இருக்கணும். 2வது, அவள் கற்புள்ள பெண்ணா இருக்கணும். 3வது, தேவ பக்தியுள்ள ஸ்திரீன்னு சொல்ற ஸ்திரீக்கு ஏற்றபடி உள்ளும் புறமும் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிற பெண்ணா இருக்க வேண்டும். 4வது, நன்மை செய்கிற பெண்ணா இருக்கணும். 5வது, எதுக்குமே பயப்படாத விசுவாச பெண்ணா இருக்கணும். விசுவாசத்துல சோர்ந்து போய் வந்தீங்களா? எப்படி நடக்கும், இது எப்படி வாய்க்கும், எப்படி முடிப்பேன், கடனை எப்படி அடைப்பேன்? நான் சொல்றேன், பயப்படாதீங்க. ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். உங்களை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர். குணசாலியான ஸ்திரியை தன் பார்வையில் விலையேற பெற்ற பெண் என்று நினைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். வசனம் சொல்லுது, அந்த ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் கடைசி ஓரிரு வசனங்கள் வாசிங்க. அநேகம் பெண்கள் குணசாலிகளா இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். சரி, சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். உங்களுக்கு வருகிற பாக்கியம், உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறதுனால. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ புகழப்படுவாள். அப்புறம் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். நீங்க கர்த்தருக்குள்ள என்னென்ன பிரயாசம் எடுக்கிறீங்களோ நிச்சயம் அதன் பலனை நீங்க பாப்பீங்க. உங்க கைகளின் பலனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாராம். அப்புறம் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுள். உயிரோடு இருக்கும்போது புகழ்ச்சி, சாவப்பெட்டியில் நம்மளை வைக்கும் போது நான் இப்பெல்லாம் அதுக்கெல்லாம் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, என்னை சவப்பெட்டியில் வைக்கிற நாளில் ஒரு தீங்கான காரியத்தை யாரும் சொல்லிடக்கூடாது. ஆண்டவரே, நல்லா ஓடுனா, ஆண்டவருக்காக வாழ்ந்தா, ஆத்மாதான் செஞ்சா, அப்படி சாட்சி வரணும். ஆண்டவரே, எதுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டியது இருக்குது பாருங்க. அப்போ நம்ம வாழ்க்கையை புகழ்ச்சியா மாத்துறாரு, நம்ம வாழ்க்கையை உயர்த்துறாரு, செய்கைகளின் பலனை கொடுக்கிறார். நீ கர்த்தரை நம்பி வந்த உன் விசுவாசம் ஒரு நாளும் வீணாகாது. ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே. உங்க லைஃப்ல ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? உங்க வாழ்க்கையில எந்த மாற்றத்தை தேவன் விரும்புகின்றார்? நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்னார், நீங்கள் எனக்கு சீஷர்கள் என்று சொன்னார். உங்களை வச்சுத்தான் அந்த உலகம் என்னையவே அறிந்து கொள்ளும் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த நாட்களில் தேவ சமூகத்திலே உபவாச நாட்களை நியமனம் செய்யுங்கள். உபவாசித்து தேவனை நோக்கி பாருங்க, நான் எதுல மாறணும் ஆண்டவரே என்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சர்டிஃபிகேட் தான் உங்களை ஃபாலோ பண்ணணும். ஷீ இஸ் அ காட்லி வுமன். அவள் ஒரு தேவ பக்தி உள்ள பெண், அவள் ஒரு தேவ பக்தி உள்ள தாய், அவள் ஒரு தேவ பக்தி உள்ள வாலிப மகள் என்று இந்த உலகம் உங்களை பாராட்டணும். எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. யூ ஆர் நாட் அ சீப்பர் வெசல். நீ ஒரு சாதாரணமான பாத்திரம் அல்ல மகளே. உன்னை பலர் உதவாக்கரை என்று சொல்லியிருக்கலாம், நீ வேஸ்ட்னு சொல்லியிருக்கலாம், உனக்கு படிப்பும் இல்லை, அழகும் இல்லை, தாளந்தும் இல்லை, எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் உன் ஆண்டவர் உன்னை விலையேற பெற்றவளாய் பார்க்கிறாரே. ஓ தேங்க்யூ ஃபாதர். வாயை திறந்து ஆண்டவற்றை கேளுங்க. உங்களை அறிகிற அறிவை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாங்க. நீங்க யாருன்னு நான் அறிஞ்சிட்டா நான் எப்படிப்பா பயப்படாம இருப்பேன்? நீங்க யாருன்னு தெரிஞ்சிட்டா நான் எப்படி ஆண்டவரை கீழ்ப்படியாம இருப்பேன்? எனக்கு அறிவை தாங்க. எல்லாரும் வலது கரத்தை எடுத்து உங்க தலை மேல வச்சு வாயை திறந்து கேளுங்க. உண்மை அறிகிற அறிவு எனக்கு வேண்டும் ஐயா. எல்லாரும் கிளம்பு. உங்களை அறிகிற அறிவு வேணும் ஐயா.
நீர் பரிசுத்தர் என்ற ஒரு அறிவு, நீர் எஜமானர் என்ற அறிவு, நீர் நீதியை விரும்புகிறவர் என்ற ஒரு அறிவு, நீர் ஒழுங்கை எதிர்பார்க்கிறவர் என்ற அறிவு, நீர் எனக்கு தகப்பன் என்ற ஒரு அறிவு எனக்கு தாங்கப்பா. இந்த அறிவு இருந்தா நான் உங்களுக்கு பயப்படுவேனே ஆண்டவரே, இந்த அறிவு இருந்தா நான் உங்களுக்கு கீழ்ப்படிவனே ஆண்டவரே. பயபக்தியோடு உங்களுக்கு கீழ்ப்படுகிற உள்ளத்தை தாங்க. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. நான் சும்மா கீழ்ப்படிய கூடாது ஆண்டவரே, பயபக்தியோடு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. எனக்கு தேவ பக்தியை தாங்க ஆண்டவரே, தேவ பக்தி தேவ பயத்தை தாங்க. பயபக்தியோடு நான் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கற்புள்ள பெண்களாய் நாம் வாழ கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கரை திரை இல்லாத ஒரு மனைவியாய் கிறிஸ்து என்ற மணவாளனுக்கு நம்மை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரே. வாயை திறந்து கேளுங்க. என் வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. நான் ஒரு நாளும் சோதனைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே. இங்க இருக்கிற பெண்களும் இணைய தளத்தின் மூலமா என் வார்த்தையை கேட்கிற பெண்கள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வாழ்க்கையில எங்க சோதனையில் சிக்குண்டு விட முடியாமல் எழும்ப முடியாமல் விழுந்து கிடக்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு உன்னத பலன் அவர்களுக்கு வரட்டும் ஆண்டவரே, உன்னத பலன் வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க அலங்காரங்களை மாற்றுங்க. உங்க அலங்காரம் தெய்வீகமா இருக்கட்டும். ரொம்ப பேதைகளை போலவும் இருக்காதீங்க. உங்களை அலங்கரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்துல உலக பெண்களை போல வாழாதீங்க. நீங்க தேவனுடைய மகள், தேவனுடைய குமாரத்தை. சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்னை சரியாய் அலங்கரிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உள்ளான அழகு வேணும் ஆண்டவரே, உள்ளான அலங்காரம் எனக்கு வேணும் ஆண்டவரே. கிருபை தாங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே. நன்மை செய்யணும், ஒரு ஆபத்துக்கு பயப்படக்கூடாது. இன்னைக்கு நீங்க வரும்போது எதை நினைச்சு பயந்து வந்தீங்க, எதை நினைச்சு கலங்கி வந்தீங்க? கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதே, உன் குடும்பத்தை நான் பொறுப்பெடுத்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் நம்மளை சரண்டர் பண்ணலாமா? என் பார்வையை மாற்றுங்க ஆண்டவரே, என் வேல்யூஸை மாற்றுங்க ஆண்டவரே. உலகமெல்லாம் மகளிர் தினம் கொண்டாடுறாங்க, ஆனா காட் வச்சிருக்கிற வேல்யூஸ் வேற என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவித்தாங்க ஆண்டவரே. ஒரு காட் ஃபியரிங் உமனா, ஒரு காட்லி உமனா என்னை மாத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் வேதம் எனது உணவு, நன்றி கீதம் இரவின் கனவு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அது தானே அணையா விளக்கு. உந்தன் பாதம் போதும் எனக்கு, அது தானே அணையா விளக்கு. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. எல்லாரும் சொல்லுங்களேன், மகிமை உமக்கே, துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. ஒரு தகப்பனுக்கு கீர்த்தியை கொண்டு வருகிற ஒரு மகளாக எங்க வாழ்க்கையை மாற்றுங்கப்பா. எல்லாரும் சொல்லலாமா? என்னப்பா, உமக்கு கீர்த்தியை கொண்டு வருகிற ஒரு மகளாய், புகழ்ச்சியை கொண்டு வருகிற மகளாய் இந்த பூமியில நான் வாழணும் ஆண்டவரே. என்னை மாற்றுங்க ஆண்டவரே. நீ ஒரு விளக்கு மகளே, உன்னை கர்த்தர் அலங்கரித்து வைத்திருக்கிறார். நீ ஒரு அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கையில நீ கிரீடமாயிருக்கிறாய். நீ அநேகர் வாசிக்க வேண்டிய நிருபம். தேவனுக்கு மகிமை கொண்டு வரத்தான் இந்த பூமியில வாழ்க்கையை கொடுத்தார்.
நீ விலையேற பெற்றவள். தேங்க்யூ ஃபாதர். இன்றைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரிகள் எல்லாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய சிரசின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் தங்கட்டும். தேவனுக்கு பிரியமான மகளாய், தேவனுடைய பார்வையில விலையேற பெற்ற மகளாய் இவங்க ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. They are so precious, oh God. They are so precious. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை உம்முடைய அடியாள் சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லாருக்கும் ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, நல்ல விவேகத்தை கொடுங்க, தேவ பக்தியை கொடுங்க, ஜெப வாழ்க்கையை கொடுங்க, குடும்பத்துல அன்பு கரிசனை எல்லாத்தையும் கொடுங்க ஆண்டவரே, தெளிந்த புத்தியை கொடுங்க ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதத்தோடு இவங்களை அனுப்புங்க. இவர்களுடைய யாருடைய கணவராவது உம்மை அறியாதிருப்பார்கள் என்றால் ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் என்ற வார்த்தையை கிளைம் பண்ணி ஜெபம் பண்ற ஆண்டவரே, அவர்கள் எல்லாரும் உம்மை அறிந்து கொள்வார்களாக. சகல துதி, சகல கனம், சகல மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.